நேர்களே, வங்கதேசத்துல ஆரம்ப கட்டத்திலிருந்து சில விஷயங்களை நான் பார்க்க போகிறேன். வங்கதேச உறவுகளின் மூலமாக தற்போது இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல சவால்களை குறித்து நாம் பேச போகிறோம். வங்கதேசத்தினுடைய நிறுவனர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் பாகிஸ்தான் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கண்டிப்போடு இருந்தார். வங்கதேசத்தை ஒரு தனிநாடாக அங்கீகரிப்பதில் பாகிஸ்தான் அதிபர் ஜுல்பிகார் அலி பூட்டோவோடு அதற்கு பிறகும் பல பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தினாங்க. அவர் ஆரம்பத்தில் நடத்த மறுத்தார். ஆக பாகிஸ்தான் வங்கதேசத்தின் சுதந்திரத்தை எப்போதும் ஏற்றுக்கொள்ள மறுத்தது. பாகிஸ்தானுடைய நிலைப்பாடு வேறதாக இருந்தது. அதே போன்று 1974 லாகூரில் இஸ்லாமிய நாடுகள் கூட்டமைப்பு உச்சி மாநாடு அப்ப நடைபெற்றது. அப்போது பிரதமராக இருந்திருக்கக்கூடிய முஜிபுர் ரஹ்மானுக்கு அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுவிக்கப்பட்டது. முஜிபுர் ரஹ்மான் முதல்ல அது வங்கதேசத்தினுடைய சுதந்திரத்துக்கு பின்பு அதுல கலந்து கொண்டு மறுத்தாலும் பின்னர் அவர் ஏற்றுக்கொண்டார். பாகிஸ்தானோடு ஒரு கோஆபரேஷன் இருந்தது. பிப்ரவரி 22, 1974 பாகிஸ்தான் வங்கதேசத்தை மறுபடியும் அங்கீகரித்தார்கள். இந்த அங்கீகாரத்தை பூட்டோ ஓஎஸ்ல அறிவிச்சிட்டார். இந்த அங்கீகாரத்தை அறிவிக்கும் போது சுல்பிகார் அலி பூட்டோ அல்லாவுடைய பெயராலும் இந்த நாட்டு குடிமக்களின் சார்பாகவும் வங்கதேசத்திற்கு அங்கீகாரத்தை நாங்க வழங்குறோம், 7 கோடி முஸ்லிம்கள் சார்பாக அவர்களை வரவேற்போம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வங்கதேசத்தை தனி நாடாக அறிவித்தார்கள். ஆனாலும் இவர்களுடைய உறவில் கசப்புணர்வு முழுமையாக நீங்கவில்லை. 52 வருஷத்துக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையான சூழல் தற்போது மாறி இருக்கிறதா? ஷேக் ஹசீனா ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டிருக்கிறார். பாகிஸ்தான் வரலாற்று ரீதியாக இடைவெளி குறைந்திருக்கிறதா என்பதை நாம் பார்ப்போம். இந்த டிசம்பர் 12 அன்று டாக்காவில் அடையாளம் தெரியாத நகர்வர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். கடந்த வங்கதேசத்துடைய தொழிற்சாலையில தொழிலாளி ஒருவர் கும்பல் வன்முறையால் பகிங்கரமாக அடித்துக் கொல்லப்பட்டார். தற்போது வங்கதேசத்துல ஒரு கொதிநிலை. உஸ்மான் ஹாதியின் கொலை, இந்திய வங்கதேசம் இடையிலான உறவில் ஏற்கனவே பதட்டம். இந்த சூழ்நிலையில் இந்த பதட்டங்கள் தனியாத 2 நாடுகளுக்கும் இடையே விசா மறுப்பு அளவுக்கு சென்றிருக்கிறது. டிசம்பர் 20 பாகிஸ்தானுடைய ஜமாத் இஸ்லாமியினுடைய முன்னாள் அமீர் சிராஜ் அல் உல் ஹக் வங்கதேச இளைஞர்களே பாராட்டி ஒரு ட்வீட் ஒன்று வெளியிட்டார் எக்ஸ்தலத்துல. அதுல சிராஜுல் ஹக் வங்கதேசத்தினுடைய படித்த மற்றும் துணிச்சலான இளைய தலைமுறைகள் ஒன்றிணைய வேண்டும், இந்தியாவுடைய கருத்தியலை அழிச்சு விட வேண்டும், இந்தியா இந்த பிராந்தியத்தில் உறுதியற்ற தன்மையை உறுதியாக்குறது, இந்தியாவுக்கு எதிரான வெறுப்பை அவர் தூண்டுகிறார். உஸ்மான் ஹாதியின் கொலையை தொடர்ந்து கொலையாளிகள் எல்லை தாண்டி இந்தியாவுக்குள்ள தப்பி சென்றுட்டாங்க அப்படின்னு தான் இப்போ இந்தியாவுக்கு எதிராக வங்கதேசம் அதிகரிக்கிறது. வங்கதேசத்தினுடைய காவல்துறை, இடைக்கால அரசாங்கமோ இது போன்ற குற்றச்சாட்டுகளை அவங்க அபிஷியலா அறிவிக்கல. இருந்தாலும் இந்த குற்றச்சாட்டுகள் 2 நாடுகளுக்கு இடையே ராஜீராதியான போராட்டங்கள், பதட்டங்கள், இந்திய தூதரங்களுக்கு வெளியான போராட்டங்கள்லாம் அதிகரிக்கிறது. வங்கதேசத்தில் உள்ள இந்திய தூதரங்கள் குறிவைக்கப்படுகிறது. இந்திய வெளியுறவு அமைச்சரகம் டிசம்பர் 17 என்ற அறிக்கை ஒன்றை இதற்கிடையே வெளியிட்டாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வங்கதேசத்தில் நடைபெறக்கூடிய சம்பவங்களை, பொய் குற்றச்சாட்டுகளை இந்தியா கடுமையாக மறுக்கிறது. விசாரணை அல்லது எதுவுமே நடத்தாம இந்தியாவோட உறுதியான ஆதாரங்களை பகிர்ந்து கொள்ள இல்லை. இது ரொம்ப துரதிர்ஷ்டம். இந்தியாவுக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்லை. ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவுக்கு சென்ற பிறகு பாகிஸ்தான் வங்கதேச உறவில் தற்போது பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாகிஸ்தானோடு வங்கதேச உறவு எப்படி இருக்கு, இதுதான் இன்னைக்கு தலைப்பு. இந்த உறவுகள் கடந்த காலத்தில் ஏற்பட்டதை விட இப்ப இடைவெளி குறைந்து வருகிறது. 1971 நடந்த இந்த விடுதலை போருக்கு பிறகு 2 நாடுகளிலும் ஒரு பதட்டமும் ஒரு அச்ச சூழ்நிலையும் தான் இருந்தது. கடல்வெளி தொடர்பு கடந்த ஆண்டு நவம்பர்ல ஏற்பட்டது. இதற்கு முன்பு 2 நாடுகளுக்கும் இடையான கடல்வெளி வர்த்தகம் சிங்கப்பூர் மற்றும் ஸ்ரீலங்கா வழியாக நடைபெற்று வந்த நேரத்துல வங்கதேசத்தில் உள்ள பாகிஸ்தான் தூதரகம் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் பாகிஸ்தானின் கராச்சியிலிருந்து வங்கதேசம் சிட்டகாங் துறைமுகத்துல ஒரு சரக்கு கப்பல் நேரடியாக வருவது இதுதான் முதல் தடவை. 2 தரப்பும் இப்பொழுது உறவை பலப்படுத்தி இருக்கிறார்கள். வங்கதேசத்திற்கான பாகிஸ்தானுடைய தூதர் சையத் அகமது மரூஃப் இந்த மாதம் 6ஆம் தேதி அவர் ஒரு அறிக்கையில என்ன சொல்றாருன்னா, பங்களாதேஷ் குடிமக்களுக்கு பாகிஸ்தான் செல்ல இலவசமாக நாங்கள் விசா வழங்க போறோம். 48 மணி நேரத்தில் அந்த முடிவு எடுக்கப்படும். அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு இணையதளத்துல விவரங்களை பதிவு செய்து சமர்ப்பியது மட்டும்தான். வணிகம், சுற்றுலா
ட்ரேட் மற்றும் சுற்றுலா 2 விசா இருக்கு. பயணிகள் டூரிஸ்டாக சென்று திரும்புவதற்கும் பயணச்சீட்டு ரிட்டர்ன் டிக்கெட் தங்கும் விவரங்களை வழங்கினால் மட்டும் போதும் அப்படின்னு பாகிஸ்தான் இப்ப ரொம்பவே எளிமைப்படுத்தி இருக்கிறார்கள். ஷேக் ஹசீனா ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்ட நிலையில வங்கதேசத்துல அடிப்படை தீவிரவாத குழுவான ஜமாத்துல் இஸ்லாமி அரசியல் சக்தியாக மாறிட்டு. பாகிஸ்தானுடைய ஜமாத்துல் இஸ்லாமியும் வங்கதேச ஜமாத்துல் இஸ்லாமியும் ஒரே மாதிரியான சித்தாந்தம் கொண்டது. மறுபடியும் சொல்றேன், பாகிஸ்தானுடைய ஜமாத்துல் இஸ்லாமி வங்கதேச ஜமாத்துல் இஸ்லாமியும் பேசிக் ஸ்ட்ரக்சரா பண்டமெண்டல் இஸ்லாமிக் கோர் அமைப்புகள். இவை இரண்டுமே வங்கதேச விடுதலைகளை போர் குறித்து கேள்வி எழுப்புகிறது. வங்கதேச ஜமாத்துல் இஸ்லாமி விடுதலை போரில் இந்தியாவினுடைய பங்களிப்பை தொடர்ந்து கேள்விக்கு உட்படுத்துகிறது. அப்ப இந்தியாவுக்கு எதிரான வெறுப்பை ஜமாத்துல் இஸ்லாமி வெளியிட்டுகிறது. ஷேக் ஹசீனாவுடைய வெளியேற்றத்துக்கு பிறகு வங்கதேச விடுதலை போரின் வரலாற்று மரபுகள் மீதான தாக்குதல்களும் தொடங்கியிருக்கின்றன. தேசத்தந்தை முஜிபுர் ரஹ்மானின் இல்லமும் தாக்கப்பட்டது. இப்போ ஜமாத்துல் இஸ்லாமி அமைப்பு முகமது யூனுஸ் இடைக்கால அரசாங்கத்திற்கு ஆதரவு அளிக்கிறது. இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் வங்கதேச செய்தி இணையதளமான பிரதோம் அலாவுக்கு அளித்த பேட்டியில் வங்கதேச ஜமாத்துல் இஸ்லாமியுடைய தலைவர் ஷஃபீக்குர் ரஹ்மான், இங்க பாருங்க, 1971 எங்கள் நிலைப்பாடு கொள்கை அடிப்படையானதுங்க. இந்தியாவின் நன்மைக்காக ஒரு தனி நாடு கிடைப்பதை நாங்க விரும்பலங்க. பாகிஸ்தான் எங்களுக்கு வாக்குரிமை வழங்க கட்டாயப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்கள் விருப்பமாக அப்போ இருந்துச்சு. அது சாத்தியமில்லாத பட்சத்தில் பல நாடுகள் கொரில்லா போர் மூலம் சுதந்திரம் அடைந்திருக்கும் என்று கூறினார். இந்தியா எங்களுக்கு தரலண்டாலும் பரவாயில்ல, நாங்க போர் செஞ்சு ஜெயிச்சிருப்போம் என்று சொல்லியிருக்கிறார். யாரு? ஜமாத்துல் இஸ்லாமியுடைய ஷபீக்குர் ரஹ்மான். அவர் 2வது சொல்றாரு, நாம் யாராவது வழங்கும் உதவியுடன் அல்லது யாருக்காவோ சுதந்திரம் பெற்றால் அது ஒரு சுமை இறக்கி வைத்துவிட்டு மற்றொரு சுமையை ஏற்றுக்கொள்வது போலாகிவிடும். 53 ஆண்டுகளாக வங்கதேசத்திற்கு இதுதானே உண்மையாக இருக்கிறது அப்படின்னா அவர் இந்தியாவை தாக்குறாரு. இந்தியா தான் நமக்கு சுதந்திரம் பெற்றதுன்னு நீங்க இந்தியாவுக்கு அடிமையாக இருக்கிறீர்களா, இந்தியாவுக்காக சுமையை இறக்குகிறீர்களா என்ற கேள்வியை இந்திய வெறுப்புணர்வை அதிகரிக்கின்றார். ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கு ஒரு குறிப்பிட்ட கட்சியை பிடிக்கவில்லை என்று நாம் ஏன் கேட்க வேண்டும்? ஒரு குறிப்பிட்ட நாடு விரும்பாவிட்டால் ஒரு கட்சி ஆட்சிக்கு வர முடியாது என்பது சுதந்திர நாட்டின் அடையாளமா? அப்படி கேட்கிறார். வங்கதேச இளைஞர்கள் இப்போது இதையெல்லாம் கேட்க விரும்புவதில்லை என்றும் அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக நெருப்பை மூட்டுகிறார்கள். முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால இன்டர்ம் கவர்மெண்ட் இஸ்லாமிய ஆட்சி நிறுவ முயல்கிறது என்று முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் மகன் சஜீப் வஜீத் ஜாதி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு அவர் பேட்டி கொடுத்தார். வங்கதேசத்தின் தற்போது நிலை ரொம்ப மோசமா இருக்கு, அச்சுறுத்தலா இருக்குதாக அவர் எச்சரித்தார். 54 வயதான வஜீத் தற்போது அமெரிக்காவில் இருக்கிறார். பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தினுடைய இடைக்கால அரசுகளுக்கு இடையே அதிகரித்து வரும் நெருக்கம் வஜீத் கூறுகையில் இது இந்தியாவுக்கு தீவிரமான கவலை அளிக்கக்கூடிய விஷயம் என ஷேக் ஹசீனாவின் மகன் சொல்கிறார். எங்களுடைய அவாமி லீக் அரசாங்கம் இந்தியாவுடைய கிழக்கு இலைகளை அனைத்து வகையான பயங்கரவாதத்தையும் நாங்கள் தடுத்தோம், பாதுகாப்பாக வைத்திருந்தோம். அதற்கு முன்போரே இந்தியாவுக்கு எதிரான கிளர்ச்சிகளுக்கான தளமாக வங்கதேசம் பரவலாக பயன்படுத்த நேரத்தில் நாங்கள் தான் அதை தடுத்தோம் என ஷேக் ஹசீனாவின் மகன் வஜீத் தெரிவித்திருக்கிறார். இன்னைக்கு யூனுஸ் அரசாங்கம் ஜமாத் இஸ்லாமி மற்றும் பிற இஸ்லாமிய சுதந்திரங்களுக்கு முழு சுதந்திரம் அடைஞ்சிட்டுங்க, முழு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. அதாவது அவங்க அடிப்படை கோர் இஸ்லாமிக் கோர்ட்ஸ், இஸ்லாமிக் அமைப்பு, ஜிஹாதி அமைப்பு. வங்கதேசத்துல இஸ்லாமிய கட்சிகள் ஒருபோதும் 5% அதிகமான வாக்களை பெற்றதே இல்லை. இந்த மக்கள் இஸ்லாமிய பண்டமெண்டலிஸ்டுக்கு வாக்கு போட்டதில்லை. அனைத்து முற்போக்கு மற்றும் தாராளவாத கட்சிகளை தடை செய்து மோசடியான ஒரு தேர்தல் நடத்துவதன் மூலம் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளை ஆட்சியில் அமர்த்த யூனுஸ் முயல்கிறார் என்றும் யார் சொல்றா? அவாமி லீக்கினுடைய வஜீத் அமெரிக்காவிலிருந்து தனது பேட்டி வழங்கியிருக்கிறார். இதற்கிடையில பிரபல அறிஞரும் கொள்கை உரையாடல் மையத்தினமான சென்டர் ஆஃப் த பாலிசி டயலாக் சொஃபன் இது குறித்து ஒரு நியூஸ்ல என்ன சொல்றாருன்னா, ஆங்கில செய்திய புரோதம் பல கேள்விகளை எழுப்பிய போது இந்த இயக்கம் ஜனநாயக தோல்வி மற்றும் அநீதியான ஆட்சியால் தற்போது ஈர்க்கப்பட்டது என்றும் வங்கதேசத்தின் நிலைமை தனக்கு சாதகமாக இல்லை, இந்த இயக்கத்தை பலர் தவறுதலாக பயன்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் பல விஷயங்கள் அங்கே இப்பொழுது சென்றுகிறது. இப்ப பல கருத்துகள் போனாலும்
வங்கதேசத்தோடு உறவுகள் இந்தியாவுக்கு சீர்குலைந்து வருதுங்க. அது பல சவால்கள் எதிர்க்கிறது. எப்படின்னா 4000 கிலோமீட்டர் எல்லைய இப்ப நம்மவும் இந்தியாவும் வங்கதேசமும் அவர்கள் பிரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எல்லையில பாதுகாப்பின்மை மற்றும் ஊடுருவல் இன்ஃபில்ட்ரேஷன் அச்சுறுத்தல் அதிகரிக்கும். மேலும் இந்திய எல்லைக்கு அப்பால் இந்தியாவுக்கு எதிரான சக்திகள் தளங்களை அமைக்கும் அபாயம் உள்ளது என்றும் பார்க்கப்படுகிறது. இந்தியா வங்கதேசத்துடைய பதட்டத்தை பாகிஸ்தானும் சீனாவும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறது. வங்கதேசத்தில் பாகிஸ்தானின் ஈடுபாடு அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டு ஜூன் மாதம் சீன வெளியுறவுத்துறை அமைச்சரும் கூட வங்கதேசத்தினுடைய பயணத்திற்கு சென்றார். பாகிஸ்தான் வெளியுறவு செயலாளர்களுக்கிடையே நடந்த முத்தரப்பு சந்திப்பு இந்தியாவுக்கு கவலை. அதாவது வங்கதேசம், சீனா, பாகிஸ்தான் 2024 பிற்பகுதியில், அதாவது கடந்த ஆண்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான் கடற்படை கப்பல் உண்டு வங்கதேசத்தினுடைய சிட்டாங் துறைமுகத்திற்கு முன்னெப்பேதும் இல்லாத வகையில சென்றது. சீனாவும் முகமது யூனஸ் அரசோடு தனது உறவை தொடர்ந்து பலப்படுத்துகிறார். இது பல கேள்வி எழுப்புது. எந்த கோணத்தில் பார்த்தாலும் இரண்டு தரப்பு உறவுகள் தற்போதைய நிலை இந்தியாவுக்கு சாதகமாக இல்லை. இந்திய எல்லை பகுதியில பதட்டம் தான் இருக்கிறது. வங்கதேசத்தினுடைய இடைக்கால அரசு ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்காது. ஏனெனில் இந்த பதட்டம் அது உள்நாட்டு தோல்விகளையும் திறமையின்மையும் மறைக்கவே உதவுகிறது. எனவே இந்தியாவுடைய நிலைமை மோசமாகும், உறவு வங்கதேசத்திற்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற கணக்கீடுகள் தற்போது எழுந்திருக்கிறது. அதாவது பாகிஸ்தான், வங்கதேசம், சீனா. இப்ப இந்தியாவினுடைய பாலிசி கொள்கைகள் மோசமடைந்து வரும் உறவுக்கு காரணம் வங்கதேச ஆய்வாளர்கள் என்ன கருதாங்கன்னா, அதுல டிசம்பர் 22ஆம் தேதி இரு நாடுகளுக்கும் இடையான உறவுகள் மோசமடைந்து வருவதாக அங்குள்ள ஆங்கில நாளிதழ்கள் இந்திய வங்கதேச உறவின் அடித்தளம் மோசமடைவதாகவும், ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு இந்தியா அளித்த அசைக்க முடியாத ஆதரவு பலப்படுத்தப்பட்டது என்பதையும் இது வலியுறுத்துவது முக்கியம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கட்சி ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டு அவர் மரண தண்டனை விதிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டு அதன் தலைவர் இந்தியாவில் இருப்பது அவர்களுக்கு எரிச்சல் ஊட்டி வருவதால் இந்த அடித்தளம் வங்கதேசத்தின் இந்த முஜாஹித் அமைப்புகளுக்கு ஒரு பெரும் பதட்டத்தை ஏற்படுத்த டெய்லி ஸ்டார் தன் கட்டுரையிலேயே தெரிவிக்கிறது. இஸ்லாமிய பயங்கரவாத குரூப்புகளுக்கு அவாமி லீக்கினுடைய தலைவர் ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியா கொடுத்ததுதான் அவர்களுக்கு பெரும் பெரும் பதட்டம். பரஸ்பர சந்தேகத்தால் ஒரு வெற்றிடம் உருவாகி இருக்கிறது. வங்கதேசத்துக்கு எதிராக சதி செய்யும் தப்பி ஓடியவர்களின் புகலிடமாக இந்தியா மாறி இருக்கிறது. தனது அண்டை நாடு பெரும்பான்மைவாத அராஜகத்திற்குள் சிக்குவதாக கருதுகிறது. சிறுபான்மையினர் பாதுகாப்பு விஷயத்தில் இடைக்கால அரசின் அணுகுமுறையை இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை, சந்தேகத்தோடு பார்க்கிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் ஷேக் ஹசீனா 2024 இந்தியாவுக்கு வசித்தார். வங்கதேசத்திலிருந்து அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. முகமது யூனஸ் தலைமையிலான இந்த அரசாங்கம் ஷேக் ஹசீனாவை இந்தியாவிலிருந்து நாடு கடத்த விரும்புது, எங்கள்கிட்ட ஒப்படைங்கிறது. ஆனா இந்தியா அதிருப்தி தெரிவிச்சிட்டாங்க. ஆனா வங்கதேசம் ஒரு இஸ்லாமிய அடிப்படைத்துவமான தேசமாக இல்லை, அது ஒரு டெமோக்ராட் ப்ராசஸாக இருந்தது. தற்போது வங்கதேசம் தேசியவாதத்தை ஆதரித்தவர்கள், இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள் அல்ல. ஆரம்பத்தில் இருந்தே அங்க ஒரு கலப்பு தேசியவாதம் இருந்துச்சு வங்கதேசத்துல. வங்கள தேசியவாதத்தை மட்டுமே வங்கதேசத்தை நிர்வகிக்க முடியும் என்று ஷேக் ஹசீனா நினைத்துதான் அது பெரிய தவறு. வங்கதேசம் விடுதலை போர் குறித்திருந்த வெகு தூரம் நடந்துவிட்டது என்பது அவர் உணர தவறிவிட்டார் என்றும் கூட பேராசிரியர் ஒருவர் தன் கருத்தை வைக்கிறார். அதை போன்று கடந்த ஆண்டு நவம்பர்ல வங்கதேசத்திற்கு சென்ற மிக முக்கிய ஆளுமை என்ன சொல்கிறார்னா, வங்காளதேசத்துல இஸ்லாமிய தேசியவாதம் ஆதிக்கம் செலுத்துகிறது, இஸ்லாமிய மத அடிப்படைவாதம் ஆதிக்கம் செலுத்துவது வங்கதேசத்தில், அதன் மூலம் ஒரு அமைதியற்ற சூழல் நிலவுகிறது. ஒருபுறம் மொழி அடையாளத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் மதச்சார்பற்ற தேசியவாதம், மற்றொரு பக்கம் வங்கதேச மக்கள் நீண்ட காலமாக இது குறித்து பெருமைப்படுகிறார்கள். இது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் வங்கதேசத்திற்குள் மத ரீதியான சக்திகள் வளர்ந்து வருகிறது. அவர்கள் வங்கதேசத்தினுடைய இஸ்லாமிய தன்மையை கெடுக்க முயல்கிறார்கள் என இவர்களை கூறுகிறார்கள். ஆக வங்கதேசத்திற்கு ஒரு வலிமை இருப்பதாக நான் நம்புகிறேன். இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க, வங்கதேசத்துல பெண்கள்
புர்கா அணிவதில்லை. அவங்களுடைய பணி ஆண்களோடு இணைந்து பணியாற்றுகிறார்கள். ஆனா பாகிஸ்தான் பெண்களை விட நவீனமானவர்களாக வங்கதேச பெண்கள் இருக்கிறார்கள். இஸ்லாமிய சக்திகள் அங்கே வெற்றி பெறாது. 71க்கு பிறகு இஸ்லாத்தின் பெயரால் செய்யப்பட்ட அட்டூழியங்களை வங்கதேச மக்கள் இப்போது மறக்க மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. எது எப்படியோ இந்தியாவுக்கு எதிராக வங்கதேசமும் பாகிஸ்தானும் சீனாவும் இணைந்திருப்பது இந்தியாவுக்கு பெரும் சவால். எல்லை பகுதிகளில் மத பயங்கரவாதம், இன்ஃபில்ட்ரேஷன், நாட்டுக்கு எதிரான சதி பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். வங்கதேசத்தினுடைய டெமோக்ரஸி அழியப்படுகிறது. இஸ்லாமிய அடிப்படைத்துவமான சித்தாந்தம் அதிகரிப்பது. ஜமாத்துல் இஸ்லாமியினுடைய மிகப்பெரிய ஆட்சியாளர்கள் ஒரு பங்காக அவர்களை முகமது யூனஸ் அங்கீகரித்திருப்பது, ரவல்பிண்டியிலிருந்து சிட்டகாங்குக்கு வழித்தடத்தை ஏற்படுத்தியிருப்பது, முக்கூட்டு கொள்கை, சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம் நல்ல விஷயமே அல்ல. என்ன விஷயம் நடக்க போது? இந்திய தேசம் அவாமி லீக்கினுடைய தலைவர் ஷேக் ஹசீனாவை அனுப்ப போவதில்லை, மறுத்திருக்கிறார்கள். ஷெரீப் உஸ்மான் ஹாதியின் படுகொலைக்கு பின்பு அதற்கு முன்பே இந்தியாதான் இதற்கு காரணம். இந்தியாவுக்கு எதிராக வெறுப்பு எப்படி தணிக்கப் போகிறார்கள்? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.